ஹாய் ஹலோ. வரலாற்று சார்ந்த பகுதிகளையும் பத்தி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடிக்கும் நடுவுல கடலும் கடல் சார்ந்த வரலாறும் இருக்கு. அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? பொதுவா தனுஷ்கோடின்னு சொன்னாலே நம்மளோட மைண்டுக்கு ஞாபகம் வர விஷயம் என்னன்னா, அந்த நகரம் கடலோட சீற்றத்தால் அழியப்பட்டது மட்டும்தான். அதுல சில முக்கியமான கோவில்களும் வழிஸ்தலங்களும் இருக்குங்கிறது நம்ம யாருக்குமே அறியப்படாத. சில பேர் அறியப்பட்டிருந்தாலும் பல பேர் அதை அறியப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம சுத்தி பார்க்க போகும்போது தனுஷ்கோடி ராமேஸ்வரம் போறோம் தவிர அந்த கோவில் நம்ம போய் பார்த்திருக்கோமா, அதோட சிறப்புகள் நமக்கு தெரிஞ்சிருக்காங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. அதுல நாங்க போய் பார்த்த இடம் தான் கோதண்ட ராமசுவாமி திருக்கோவில். ரொம்ப அமைதியான சூழ்நிலை, சுற்றி கடல் சார்ந்த பகுதியாகவும் நம்மளோட மனதுக்கு ஒரு அமைதி தர இடமாவும் தான் இந்த கோவில் நான் பர்சனலா ஃபீல் பண்ண ஒரு ஃபீலிங். ரொம்ப அமைதியா இருக்கும். 1964 கடலில் ஏற்பட்ட சுனாமினால அந்த நகரமே அழியப்பட்டுச்சு. அவ்வளோ பெரிய சீற்றம் நடந்தாலும் அந்த கோயில் எந்த ஒரு பாதிப்பும் காணாம இன்னும் அதே இடத்துல அமைதியாதான் இருக்குன்னு பல ஐதீகங்கள் சொல்லப்படுகிறது. ராவணன் சீதையை கடத்தி அவரோட இடத்துல வச்சிருக்கும் போது, இலங்கையில வச்சிருக்கும் பொழுது ராமன் சீதையை தேடி போறாரு. அப்ப அவர் போன இடம் தான் தனுஷ்கோடின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த இடத்துல போகும் பொழுது ஃபுல்லா கடல் சூழ்ந்த இடமா இருக்கிறதாகவும், இதுல இருந்து நம்ம எப்படி கரை கடந்து நம்ம போய் சீதையை காப்பாத்துவோம்னு அவர் யோசிக்கும் பொழுதுதான் ராமன் கடல் அரசனை நோக்கி தவம் செய்யறாரு. தவம் செஞ்ச பிறகு தனது வானர படைகளை வச்சு ஒரு பாலம் அமைச்சுதான் இலங்கைக்கு போய் சீதையை மீட்டு கொண்டு வந்ததா புராண கதைகள் சொல்லப்படுகிறது. இந்த கடற்கரை சாதாரணமான ஒரு இடம் இல்ல, ராமாயண நினைவுகளோடு இணைந்த புனித நிலம் என்று அங்க வர மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. இலங்கையை நோக்கி பயணித்த ராமன் நடந்த அவரோட பாத சுவடுகள் அங்க பதிந்தது அப்படிங்கிறது இன்னும் நம்ம மக்களால் நம்பப்படுற ஒரு நம்பிக்கையா அந்த இடத்துல இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஈசனர் அங்கதான் அருள் பாலித்ததாக பக்தர்கள் நம்புறதா அங்க உள்ள பொதுமக்கள் எல்லாருமே இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இலங்கைக்கு ராமர் போறதுக்கு முன்னாடி எப்படி இந்த கடலை கடந்து போவாரு அப்படிங்கிறது அவர் யோசிச்ச நேரம் தான் கடல் அரசரை நோக்கி அவர் தவம் செய்யறாரு. தன்னோட வானர படைகளை வச்சு கடல் மேல ஒரு பாலம் அமைச்சுதான் அதன் வழியாதான் இலங்கைக்கு ராமர் போனதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வுனால இந்த பகுதி ராமாயணத்தின் முக்கியமான ஒரு அம்சமாக ஐதீகங்கள் கூறப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விபீஷணர் ராமரை சரணடைந்த இடம். என்னோட அண்ணன் இந்த மாதிரி சீதையை கடத்தி கொண்டு போயிட்டாரு, அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு நல்வழி கொடுங்கன்னு சொல்லிட்டு ராமரோட பாதத்தை சரணடைந்த இடமாகவும் இது கருதப்படுகிறது. சில இடங்கள் வெறும் கல் கட்டிடங்கள் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த இடத்தை சூழ்ந்து நம்பிக்கையும் அதை பாதுகாத்து நிற்கும் நினைவு சின்னங்களும் அங்க இருக்குங்கிறது உண்மையான ஒரு கருத்து கணிப்பாவே இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த இடத்தெல்லாம் நீங்க போய் பாருங்க. இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமர், சீதை, லக்ஷ்மணர் மற்றும் விபீஷணர் இவர்களோட திருவுருவங்கள் அங்க வழிபடப்படுகின்றன. நம்ம அவ்வளவு தூரம் தனுஷ்கோடி போய் அங்க நம்ம சுத்தி பார்த்துட்டு வந்தாலும் பல பேருக்கு இந்த கோவிலை பற்றி இன்னும் தெரியாம தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது என்னோட தனிப்பட்ட கருத்தா தான் நான் பதிவிடுறேன். இப்பேற்பட்ட அமைதியான புனிதமான இடமா அந்த இடம் கருதப்பட்டாலும் எதனால கடல் சீற்றத்துல இருந்து அந்த நகரத்தை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே தான் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன். இந்த கடலும் இந்த மண்ணும் இன்று வரை ஒரு ஆன்மீக மர்மத்தை சுமந்தே நிற்கிறது. இந்த கடலின் அலைகளும் ஓய்வதில்லை, நம் வரலாறு பேசும் நேரமும் ஓய்வதில்லை. இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று கதைகளை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.